கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். ஆமென். அப்போ சொல்லுங்க, யோவான் தனது நிருபத்தில் எழுதும்போது தமது ஐக்கியம் யாருடன் எப்படி இருக்கிறது, நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன என்றும் ஆராய்தல் மிக அவசியம். சிருஷ்டிப்பின் முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை குறித்து தியானிக்கும்போது ஸ்திரீயான ஏவாளை படைத்ததன் நோக்கம் என்ன? மனுஷனுக்கு அதாவது ஆதாமுக்கு உறுதுணையாக ஏற்ற துணையாக படைக்கப்பட்டான். ஆனால் ஏவாள் தனது படைப்பின் நோக்கத்தை விட்டுவிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்க தவறிவிட்டான். அங்கே தவறு ஏற்பட்டு விடுகிறது. ஏவாள் ஆதாமுக்கு உறுதுணையாக இல்லாமல் மிகவும் பிஸியாக மாறிவிட்டாள். அதேபோல் நீங்களும் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றுள்ள அநேக கிறிஸ்தவர்கள் பயங்கர பிஸி. உலக காரியங்கள், கம்ப்யூட்டர், டிவி, வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் நண்பர்கள், இப்படி பயங்கர பிஸி தான். ஆனால் தேவனோடு உறவாடி ஜெபிக்க, வேதத்தை பற்றி சிறிது நேரம் தியானிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. தேவன் நமக்கு தந்த பரிசுத்த சபையாரோடு, சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் வேண்டும். குறிப்பாக நம்மை படைத்த தேவனுடன் ஐக்கியமாக இருக்க வேண்டும். 1ஆம் நூற்றாண்டின் விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய காலத்தில் உபதேசத்தில் அந்நியோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்றல்லவா பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, சிறியானவள் கணவனோடு ஐக்கியமாக இருக்கவே தேவன் படைத்தார். அதே போல சபையாகிய நாமும், மணவாட்டியாகிய நாமும், மணவாளனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது நாம் நமது தேவனோடும் கிறிஸ்துவின் சபை பரிசுத்தவான்களோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். God bless you.